வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இதுவரை அதிகம் வெளிப்படுத்தாத பொன்னாடை போர்ப்பு காட்சிகளுடன் பாக்கி நிர்ணயக்கு அப்பால் தமது அரசியல் சுழற்சியின் ஒரு பகுதியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஆண்டில் 42 இந்திய தயாரிப்பு மருந்துகள் உட்பட 92 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்து இலங்கை நோயாளர்களுக்கு ஆபத்துக்களை விளைவிக்க தலைப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சகம் இந்திய பெரியனரின் தயாரிப்புகள் குறித்த ஒரு விசனத்தை வெளிப்படுத்திய பின்னணியில்தான் ஈழத்தமிழ் மக்கள் மீதான கொழும்பு அதிகார மையத்தின் ஒடுக்குமுறை வியாதிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவை இந்தியாவில் மருந்து தேடுவது அந்த தரப்பின் தமிழக சந்திப்புகளில் தெரிகின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சக தமிழ் தேசிய பேரவை முகங்கள் நேற்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது செயலகத்தில் பொன்னாடை போர்ப்பு காட்சிகளுடன் சந்தித்த பின்னர் எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் பணியகத்துக்கு சென்று நேற்றிரவு அவருடனும் சந்திப்பை முடித்து திரும்பியுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து தமது அணி விமர்சித்துக் கொள்ளும், இல்லையென்றால் வெறுத்துக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையை நிராகரித்து சுய நிர்ணய உரிமையை தமிழர்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் ஒரு சமஷ்டி முறை அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இந்தியா கொழும்பை அழுத்த வேண்டும் எனவும் டெல்லியின் இந்த அழுத்தத்துக்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் என சில டொமினோ ஆட்டங்களின் பாணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் இந்த சென்னை சந்திப்புகள் ஒரு செய்தியை சொல்கின்றன. அத்துடன் சீனா, பாகிஸ்தான் என சில நாடுகளின் பெயர்களை வெளிப்படையாக குறிப்பிடாமல் இந்திய நலன்களுக்கு முரணான வெளிசக்திகள் இலங்கையில் காலூன்றி வருவது குறித்தும் கஜேந்திரன்களின் அணி சென்னையில் நேற்று செய்தியை சொல்லி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடமும் இந்த தரப்பு கோரிக்கை கடிதங்களையும் கையளித்து விட்டது. அதாவது ஸ்ரீலங்கா தனது ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அமைப்பிலிருந்து விலகி கூட்டாட்சி முறையை ஏற்றுக்கொள்ள டெல்லி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் இந்த நகர்வுகள் சொல்லிக் கொள்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த பதிவில் சொல்லப்பட்டது போல கஜன்களின் இந்த இந்திய பயணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவனின் மாவீரர் நாளை அண்மித்த யாழ்ப்பாண பயணம் ஒரு முக்கியமான சுழியை போட்டதும் சில சூட்சுமங்களை நகர்த்தியதும் வெளிப்படையான ஒரு விடயம். திருமாவளவனின் யாழ்ப்பாண பயணம் முடிந்த பின்னர்தான் அவரது அணியில் உள்ள மு.க. ஸ்டாலினை நேற்று தமிழ் தேசிய முகங்கள் சந்தித்துள்ளன. ஈழத்தமிழர்களுக்கு சமஸ்யை பெறுவதற்கான அழுத்தங்கள் வழங்கப்படுவதற்கு பிராந்திய வல்லரசான இந்தியா ஸ்ரீலங்கா மீது அழுத்தங்களை வழங்க வேண்டும் என இந்த பயணத்தின் பின்னணியில் கஜேந்திரகுமாரும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பயணம் இடம்பெற்ற சமகாலத்தில் சில ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் சில விடயங்கள் ஒட்டியிருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னமும் 4 மாதங்களுக்கு இடையில் வரவுள்ள நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை அந்த களத்தில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை அரசியல் ஊறுகாய் போல தொடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இந்த சந்திப்புகள் சென்னையில் இடம்பெறுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதன் வெளியுறவு கொள்கை சார்ந்த விடயங்கள் மத்திய அரசின் பொறுப்பில் இருப்பது வெளிப்படையான ஒரு விடயம். இந்தியாவில் மத்தியில் ஆட்சியிலுள்ள பாஜகவை பொறுத்தவரை அது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளையே மத்திக்கு இழுத்தெடுக்க பிரயத்தனப்படும் நிலையில் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக இது குறித்து அடிக்கடி விமர்சன குரல்களை எழுப்பும் நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு சமஸ்யை வழங்குமாறு டெல்லிக்கு சென்னை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரப்படுவது ஒரு வகையில் பார்த்தால் தலைச்சன் பிள்ளைக்காரிக்கு இடைச்சன் பிள்ளைக்காரி பிரசவம் பார்த்த கதையை இல்லையென்றால் அது சார்ந்த பழமொழியை நினைவூட்டக்கூடும். இப்போது சீமானையும் கஜேந்திரகுமார் அணி சந்தித்து விட்டது. இனி விஜயை சந்தித்து பேசுவார்களா என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயம். எதிர்வரும் தேர்தல் களத்தில் ஈழத்தமிழர்களின் விடயம் தமிழகத்தில் ஒரு ஊறுகாய் போல பயன்படுத்தப்படலாம் என எதிர்வு கூறப்படும் நிலையில்தான் இந்த சந்திப்புகள் சென்னையில் இடம்பெற்று வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அது ஐநா மனித உரிமை பேரவை உட்பட்ட ஜெனீவா பிரதிநிதித்துவ அரங்குகளில் கூட 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என பல ஆண்டுகளாக பல்லவியாக ஒலித்து வருகிறது. ஆனால் இந்த பல்லவி டெல்லியால் ஒலிக்க விடப்படும் போதிலும் இந்த பல்லவி கீறல் விழுந்த இசைத்தட்டு போல ஒலித்தாலும்
அதன் மறுமுனையில் ஆபரேஷன் சாகர் பந்து போன்ற நகர்வுகளில் கொழும்புடன் டெல்லி ஒன்றாக நிற்பதுதான் வெளிப்படை காட்சிகளாக தெரிகின்றன. சென்னையில் கூட்டாட்சி அமைப்பை டெல்லி வலியுறுத்த வேண்டுமென கஜேந்திரன்களின் அணி கோரிக்கொள்ள ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவாவின் சமகால காட்சிகள் என்னவோ யாழ்கோட்டையின் சுற்றுப்புறத்தில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் எல்லை கற்களை நடும் காட்சியைத்தான் புதிதாக வழங்கிக் கொள்கின்றன. ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் இந்த நகர்வால் இனிமேல் யாழ் முற்றவழி மைதானத்துக்குள்ளும் அந்த மைதானத்தின் ஒரு புறத்தை இருக்கும் தமிழராட்சி படுகொலை நினைவேந்தல் தூவி பகுதிக்குள் கூட தமிழர்கள் இலேசில் நுழைய முடியாத வகையில் ஒரு நிலைமை வெறுமென யாழ் மாநகர சபையில் தற்போது முணுமுணுப்புகள் எழுகின்றன. இலங்கையில் அண்மையில் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டாலும் இந்த பேரழிவுகளுக்கு பின்னரான கற்பிதத்தில் கூட சகதேசிய இனங்களுக்குரிய அரசியல் உரித்துக்களை வழங்கிக் கொள்ளும் அளவுக்கு இன்னமும் கொழும்பு அதிகார மையத்தில் சாதகங்கள் வெளிப்படவில்லை. இந்த பின்னணியில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுக்கு பின்னர் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா அவசரமாக கோரும் $200 மில்லியன் அவசர நிதி கோரிக்கை இன்று வாஷிங்டனில் IMF தலைமையகத்தில் பரிசீலனை செய்யப்பட உள்ளது. இந்த பரிசீலனையின் முடிவில் இந்த நிதி கொழும்புக்கு அங்கீகரிக்கப்பட்டால் அது உண்மையில் அனுரா அரசாங்கத்திற்கு கிறிஸ்துமஸ் பரிசாகவும் மாறக்கூடும். அமெரிக்க அரசு தலைவர் மாளிகையான வெள்ளை மாளிகையின் முடிவுகளுக்கு ஏற்பவே யாருக்கு கடன் கொடுப்பது, யாருக்கு அதனை மறுத்துக் கொள்வது என்பதை அனைத்துலக நாணய நிதியமான IMF முடிவு செய்வதான கருத்துக்கள் உள்ளபடியே உள்ள நிலையில் இலங்கையின் இந்த அவசர நிதி கோரிக்கையில் அமெரிக்க பிரதிபலிப்பு இன்று நிச்சயமாகவே இருக்கக்கூடும். IMFின் இந்த அவசர நிதி இலங்கைக்கு அவசியமானது என்பதை அந்த தீவில் கிளம்பும் எரிவாயு பற்றாக்குறை குறித்த வதந்திகளும் அறிகுறிகளை காட்டிக் கொள்கின்றன. 2022ஆம் ஆண்டில் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் முதற்சுழி இவ்வாறான எரிவாயு பற்றாக்குறை மூலமாக கிளர்ச்சி தீயை இலங்கையில் பற்ற வைத்த நிலையில் இப்போதும் அதே எரிவாயு பிரச்சனையை ஒரு விடயமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் அதன் ஆதரவு ஊடகங்கள் வெளிப்படுத்த தலைப்பட்டாலும் எரிவாயு பற்றாக்குறை நாட்டில் ஏற்பட உள்ளதான செய்தி ஒரு வதந்தி என நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் குறிப்பிட்டார் ஏகேடிஆரின் வெளியுறவு அமைச்சர் விஜய் தஹேரத். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இப்போது எழும் அதிர்வுகளின் ஒரு கட்டமாக இனிமேல் நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை இலங்கையில் இருக்காது எனவும் புதிய அரசியலமைப்பு மூலம் அது ஒழிக்கப்படும் எனவும் அனுர தரப்பின் குரல்கள் வலுப்படுகின்றன. இதேபோல தரமற்ற மருந்துகள் குறித்த சர்ச்சைகளும் இன்று நாடாளுமன்றத்தில் எதிரொலித்துக் கொண்டன. இலங்கையின் உள்ளக வெளியக அரசியல் அதிர்வுகளுக்கு அப்பால் அதன் அண்டர்வேல்ட் எனப்படும் பாதாள உலகம் மற்றும் மாபியா முகங்கள் தொடர்பான திடீர் பரபரப்பு கதைகளும் வருகின்றன. இந்த வகையில் பாதாள உலக குயின் செவ்வந்தி போலவே அவரது டூப்ளிகேட் செவ்வந்தியாக உள்ள கிளிநொச்சி தக்ஷியும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் 90 நாள் தடுப்பு காவலில் உள்ள பின்னணியில் அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் தக்ஷியுடன் சைகை மொழியில் உரையாட தலைப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் அதிரடியான பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். செவ்வந்தியின் நெருங்கிய உருவ ஒப்பியை கொண்ட இந்த தக்ஷி நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து அள்ளிச் செல்லப்பட்டு இன்று வரை ஸ்ரீலங்கா CIDயின் தடுப்பு காவலில் உள்ள நிலையில் குறித்த சார்ஜன் தர அதிகாரி தனது இரவு பணி வேளையில் தக்ஷி தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3ஆம் எண் அறைக்குள் அருகில் சென்று அவருக்கு பிஸ்கட்டை வழங்கி அதன் மூலமாக சில சைகைகளை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில்தான் இப்போது CIDயினர் குறித்த சார்ஜன்டையும் வறுத்தெடுக்க தலைப்படுகின்றனர். டூப்ளிகேட் செவ்வந்தியான தக்ஷியும் குறித்த அதிகாரியும் ஒரு பிஸ்கட்டை 50க்கு 50 என்ற வகையில் அரைவாசியாக உடைத்து உனக்கு ஒரு கடி எனக்கு ஒரு கடி என பகிர்ந்து கொண்டதாகவும் CIDயினர் கதைகளை கூறுகின்றார்கள். இதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் இன்னொரு சிறைக்கூடத்தில் உள்ளே இருக்கும் பிள்ளையானை மையப்படுத்திய புதிய செய்திகளும் வந்துள்ளன. குறிப்பாக பிள்ளையானின் சகாவான அஜித் தனது குவைத் தலைமறைவு வாழ்க்கையை முடித்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பி மட்டக்களப்பில் தங்கியிருந்த போது நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா CIDயினரால் தூக்கப்பட்டதாகவும் இவருக்கும் 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சில தொடர்புகள் இருப்பதான செய்திகளும் வருகின்றன. பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் முதல் ஸ்ரீலங்கா CIDயினரின் பிடியில் உள்ள நிலையில் அவரது முன்னிய சகா தனது குவைத் அஞ்ஞாசவாசத்தை முடித்துக்கொண்டு நாட்டுக்கு மீண்டும் திரும்பிய போது அதிரடியாக கைது செய்யப்பட்டமை 2026 பிள்ளையான் குறித்த செய்திகளுக்கு பரபரப்பாக ஒரு இடம் இருக்கும் என்பதை சமகால செய்திகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன.